வெற்றி என்பது உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்யும், தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்யும் என்ற தன்னம்பிக்கை வரிகளை முன்னிறுத்தி அவை நிறைந்த சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் வணங்கி எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் சங்கம், இனிய தமிழகம், ஓவிய பதிப்பகம், நூல்காஞ்சி இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் அப்துல் கலாம் பிறந்தநாள் விழா நூல் வெளியீட்டு விழா, அப்துல் கலாம் விருது 2025 இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வார்த்தைகளில் வீசும் மனம் மலராய், வெளிச்சம் தேடும் எண்ணங்களில் வண்ணமாய், நூலின் நயத்தை வெளிப்படுத்தும் விளக்காய், நூலோசையை மீட்டும் வீணையாய், தம் மென்மையான மொழியால் நம்மை நெகிழச் செய்ய தம் இனிய பேச்சால் வரவேற்புரை வழங்க வருமாறு முனைவர் திரு அன்புசிவா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சித்தம்பல செய்து என் சிந்தையில் நடைமாடி புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழை, நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்மைத்தமிழ் எனக்கு. வள்ளுவன் வாக்கில் பிறந்து கம்பன் கையில் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய், என்னுள் நீயாய் உன்னுள் நானாய் வீட்டிருக்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்திட்ட என் முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா கைதட்டலாம். ஒரு பொதுவாகவே ஒவ்வொரு நூலையும் வெளியிடுவதற்கு நான் ஓராண்டுகள் எடுத்துக்கொள்வேன். அந்த வகையில் என்னுடைய 44வது நூல் இந்த நூல். சேர்ந்து எழுதிய 30வது நூல். தொடர்ந்து நிறையா பேராசிரியர் பெருமக்களோடு சேர்ந்து நிறையா நூலை வெளியிட்டிருக்கோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்களுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்களுடைய பேராசிரியர், எழுதுகோல் வெறும் எழுதுகோல் அல்ல, இந்த தேசத்தை மாற்ற அமைக்கும் வல்லமை கொண்டது என்பார் மேல்நாட்டு அறிஞர். அப்படி விடியலை மாற்றம் செய்ய வந்திருக்கும் அனைத்து சாதனையாளர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். படிப்பதற்கு வசதியும் வாய்ப்பும் கிடைத்தால் எந்த ஏழையின் குழந்தையும் சிறந்த கல்வியும் உயர்ந்த பதவியும் வகிக்க முடியும் என்று எங்களை நடத்தும் பேராசிரியர் ஆர் விஜயராகவன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். மன்னன மாசற்ற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு என்பது போல கற்றோர் அமர்ந்திருக்கும் அவையில் இந்த நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள பேராசிரியர் மணிவண்ணன் அவர்களை வருக வருகை என்று அன்போடு வரவேற்கிறேன். அறிவை விரிவுபடுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும், மனதை சுறுசுறுப்பாக்கும், சிந்தனை திறனை மேம்படுத்தும், சமூக புரிதலை அதிகரிக்கும், தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவும், இவைதான் ஒரு நூல் செய்யும். அப்படி நூல்களின் நாயகனாக, சிற்றறிஞரின் நாயகனாக வருகின்றுள்ள CR ரவீந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் துணிவும் இல்லை. சிந்திக்க நேரமில்லை, செயல்படவும் துணிவும் இல்லை. சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரங்கள் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நூல் காஞ்சியின் மூலமாக தொடர்ந்து ஒரு 56 நிகழ்வுகளை எனக்கு வழங்கி சங்க இலக்கியங்களில் சொல்லக்கூடிய கலித்தொகை, நற்றிணை, இப்படி பல நூல்களை பற்றி, பல பாடல்களை பற்றி தொடர்ந்து வார வாரம் எனக்கு ஒரு பதிவை தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உயிர் நண்பனாக இருக்கக்கூடிய சோமசுந்தரம் அவர்களை வருக வருகை என்று அன்போடு வரவேற்கின்றேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் முதல் முறையாக ஜமீபா மேடத்தை நான் பார்த்துறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கொங்கு நாடு கலையறிவு கல்லூரியில் 2005, 6, 7 கவிதாசனுடைய படைப்பிலங்களை பற்றி ஒரு கருத்தரங்கு நடக்கும்போது அந்த நிகழ்வை நானும் கூட இருந்தேன். அப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது தொடர்ந்து பேசும்போது உங்களுடைய
உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் பேர், ஆனால் இப்போ தான் உங்களை நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மேடை சொன்னாங்க. அது இன்னொன்று, ரெண்டாவது வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்தவங்க போயிட்டு அதோட விட்டுருவாங்க, நம்ம யார் எதுன்னு தெரியாது. ஆனால் மேடம் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நிகழ்வு நல்லா இருந்தது, உணவிலிருந்து நம்ம ஏற்பாடு செய்யக்கூடிய அவ்வளவு நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு இன்று வரையில என்னோட பயணிக்கிற ஜெமிமா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு அண்ணனோட பொண்ணு வந்து ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் பத்திரிக்கையில் பேர் போட்டுடுறேன், ஆனால் நாளைக்கு பதிவு வேண்டுமேன்னு சொல்லி அவங்கள பேர் போட்டிருந்தேன். நைட்டு கூப்பிட்டு நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, என்னுடைய அக்கா என்று என்னுடைய மாணவி அவங்க கரஸ்பாண்டன்ஸ் கிளாஸில், ஆனால் அக்காவா இன்னும் வரையிலும் பயணிக்கிற விஜயலட்சுமி அவர்கள், அதே மாதிரி என்னுடைய தோழிகள் விஜயா மாலா, அப்புறம் ரத்னம் கல்லூரி பேராசிரியர் சாரதா மேடம் மற்றும் அனைத்து உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், நல்ல நட்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்பதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல நட்புகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பேர் தெரியலன்னு இல்லை, உங்கள் பேரெல்லாம் சொன்னால் எனக்கு எச்சில் ஆயிருன்னு சொல்லி தான் உங்கள் பேரை சொல்லாமல் விட்டுட்டேன். அனைவரையும் வருக வருக மீண்டும் வருகிற வரவேற்று நன்றி. நன்றி, வணக்கம். அறிவின் ஒளி அழிந்து போகாத அகன்ற நிழலினே, அர்த்தம் நிரும்பும் வார்த்தைகளை செம்மைப்படுத்தும் குரலிலே, நூலின் நேர்த்தியை நம் நெஞ்சோடு உணர்த்தும் நாயகரே, நம் விழாவின் வாழ்த்து சிறகாக உயர்த்த வருகிறார். தம் பேச்சில் பிறக்கும் பரிமளங்கள் புத்தக பக்கங்களைப் போலவே நெஞ்சை வருடும். நம் எண்ணங்களை கிளறி 7 நிலங்களும் எட்டும் எண்ணம் செல்வம் தூண்டும். இந்த விழாவானில் அவர் உரை ஓர் இனிய மழைத்துளி, வாசிப்பின் வேரில் விழுந்து அறிவெனும் மரம் புயலாய் வளரட்டும். தலைமையுரையாற்ற வருமாறு முனைவர் திரு விஜயராகவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அரங்கினிலே இருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பு சிவா அவர்களோடும் ராஜேந்திரகுமார் அவர்களோடும் பல ஆண்டுகளாக நான் பயணித்து வருகிறேன். சென்ற புத்தக திருவிழாவிலே நான் கூறியதைப் போலவே எல்லா கூட்டணிகளும், தேர்தலுக்காக வைத்திருக்கிற எல்லா கூட்டணிகளும் உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லா கூட்டணிகளும் உடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. உடையாத ஒரே கூட்டணி அன்பு சிவா ராஜேந்திரகுமார் கூட்டணி. எனக்கு அளித்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பெரியோர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை செய்ய விரும்புகிறேன். சந்தோஷமே பெரிய சந்தோஷம். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி காட்டுறாங்க. முனைவர் திரு விஜயராமன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். வரும்போதே ஒரு பேங்க்ல கொண்டு வந்திருந்தார். அது என்ன கொண்டு வந்தாலும் தெரியல, இப்பதான் தெரியும். இந்த பலத்தை கரவசம் கொடுங்க. கை தட்டினா தான் சுகர் வராது. நல்லா கை தட்டிங்கன்னா பிபி வரவே வராது. ரெடியா இருக்கும். டாக்டர் வந்திருக்காங்க பாருங்க. டாக்டர் நந்தமா நீங்க சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்க கரகோஷத்தை எழுப்பிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? மருத்துவர் திரு தண்டபாணி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்ததற்கு சிறப்பு சேர்க்கிறார் நமது விஜயராமன் அவர்கள். நெஞ்சார்ந்த நன்றி முனைவர் விஜயராமன் அவர்களுக்கு.
இன்னும் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு அன்புசிவா. சரி, எவ்வளவு நினைப்பாட்டீங்களா? ஓகே ஓகே, நீங்க கணக்குல கரெக்டா இருப்பீங்கன்னு தெரியும். தெரியாம தமிழ் பேராசிரியர் ஆயிட்டீங்க. அரங்கத்துல எல்லாத்துக்கும் போடணும்னா கூட சூப்பர், தேங்க்யூ சார். நேரம் கருதி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் காலதாமதமா தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அருமைக்குரிய அன்புசிவா அவர்களின் நூல் வெளியீட்டினை சிறப்பாக நடத்தி தருமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொள்கிறோம். என்ன பண்ணணும்னு சொல்றாரு சார்? அங்கேயே இருக்கனால வீட்டிலே இருந்திருப்பாங்க. ஓகே, எல்லாரும் பலத்த கரகோஷத்தோடு அவர்கள் 40வது நூல் இல்லையா சார்? 44 உங்க வயசு வயசு 30 எல்லாரும் வந்து அந்த ஒரு புத்தகத்தையும் வாங்கிட்டுங்க. அப்படியே புகைப்படத்திற்கு ஆண்டோரின் அமர்மொழிகள் அன்புசிவா சார் ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கிற மாதிரி இருக்கிறார் இல்லைங்களா? ஓகே, இல்ல கூட்டணின்னு ஐயா வேற சொல்லிட்டே இருந்தாருல்ல, அதனால புது கட்சிங்களா? திமுக. இரண்டாவதாக ஒரு சிறிய நான் கடந்த சில மாதங்களாகவே கூட்டங்களுக்கு போகிற போதெல்லாம் சிவகுமார் ஐயா அவங்களுடைய டிராயிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நிறைய புத்தகங்கள் வாங்கி வந்தேன். வித்யாபதிப்பம் வேலாயுதமண்ணா அவர்களோடு சென்னை விழாவுக்கு போயிருந்த போது ஒரு இல்லத்துக்கு சென்று நிறைய புத்தகங்களை கூட எடுத்து வாங்கி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போகிற போது அங்கே நான் அதை ஒரு சிலருக்கு கொடுப்பது வழக்கம். இன்றைக்கும் அப்படி வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சிறப்பு விருந்தினராக கருதி இந்த சிவகுமார் அவருடைய புத்தகத்தை ஐயா அவர்களுக்கு வழங்கி வருகிறேன். எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. சுகர் 180 தொடுது, கம்மி பண்ணிங்க. இல்ல பத்தாது. அன்புசிவா பார்த்தா தான் சிரிப்பும் வருது, கையும் தட்டுறாங்க எல்லாரும். ஐயா இப்ப நல்லா தட்டுங்க. புத்தக வெளியீடு சம்பந்தமாக நிறைவாக சிங்கப்பூரிலே நான் சில புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சென்றிருக்கிறேன். சிங்கப்பூரிலே ஒரு வினோதமான நல்ல வழக்கம் உண்டு புத்தகத்தை வெளியீட்டு விழாக்களிலே. அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புது நூலை ஒவ்வொருவராக வந்து வாங்கி கொண்டு இந்த கல்யாணத்தில் மொய் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெட்டி ஒன்று வைத்திருப்பார்கள். அதில் பணத்தை போட்டுட்டு நூலை வாங்கி கொண்டு அதில் பணத்தை போட்டுட்டு போயிடுவாங்க. மிக நல்ல பழக்கம். சில நேரங்களிலே அந்த நூல் அச்சிடுவதற்குரிய செலவை விட 2-3 மடங்கு அன்னைக்கு மொய்ப்பணம் வந்துடும். அதுவும் முதலாக புத்தக திருவிழாவிலே அன்புசிவா அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் தான் நான் ஆரம்பித்து வைத்தேன். அந்த பழக்கத்தை இங்கேயும் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு எழுத்தாளன் படைப்பாளனுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். வெறும் பணம்னு கொடுத்தா அது நல்லா இருக்காது. பணம் கொடுத்தது மாதிரி ஒரு மொய்னா ஒரு மரியாதையாக இருக்கும், கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு மொய்ப்பணமாக இந்த நூலை எழுதிய இருவருக்கும் 5000 ரூபாயை கொடுத்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போதே ஐயா வந்து விஜயராவன் ஐயா வந்து எல்லா வகையிலும் தயாராகி தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சால்வைகள்,
பொருளுதவி, பங்களிப்பு, அன்பான மனதிற்கு நன்றி விஜயராமன் ஐயா. அடுத்தது திரு பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்களை உரையாற்றுமாறு கூட அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அப்துல் கலாம் உடைய பிறந்தநாள் விழா கோ இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. கோ இந்தியாவில் அப்துல் கலாம் உடைய பிறந்தநாள் விழா நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பொருத்தம் பாருங்க, இந்த அரங்கத்துக்கும் அப்துல் கலாமுக்கும் எவ்வளவு பொருத்தம். வட இந்தியாவில் ஒரு முறை ஐயா பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பத்திரிகையாளர் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டான். அவருடைய பதில் எவ்வளவு வித்தியாசமா இருந்தது பாருங்க. குத்துவிளக்கை மெழுகுவர்த்தி கொண்டு அப்துல் கலாம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் என்று பதில் சொல்கிறார். கேள்வி இந்தியாவுடைய ஒருமைப்பாடு. கலாம் சொல்கிற பதில் குத்துவிளக்கை மெழுகுவர்த்தி கொண்டு அப்துல் கலாம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார் சொன்னாங்க. கொஞ்சம் பேர் புரிஞ்சிருப்பீங்க, கொஞ்சம் பேர் புரியாமல் இருக்கும். குத்து விளக்கு என்பது இந்துக்களினுடைய விளக்கு, மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்தவருடைய தீபம். அதை ஏற்றிக்கொண்டிருக்கிறவர் ஒரு இஸ்லாமியர். இதுதான் ஒரு தேசத்தினுடைய ஒருமைப்பாடு என்று சொன்னவர் அப்துல் கலாம் அவர்கள். உண்மையிலே எத்தனையோ சீடர்களுக்கு நல்ல குருவாக இருந்திருக்கிறார். எல்லா ஆசிரியர்களும் பிரம்பு பிடித்து பாடம் நடத்தி கொண்டிருந்த ஒரு சூழலில் தான் இளைஞர் மாணவர்களினுடைய நரம்பை பிடித்து பாடம் நடத்திய ஒரு மகானாக அந்த குரு நமக்கு தெரிகிறார். அவருடைய பிறந்த நாள் விழாவில் புத்தக வெளியீட்டு விழாவும் விருது வழங்கும் விழாவும் ஒன்று சேர அமர்ந்திருப்பது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற புவா ரவீந்திரன் ஐயா அவர்கள் எவ்வளவு பெரிய இலக்கிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஐயாவை பார்க்கும்போது எனக்கு கண்ணதாசனுடைய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை என்பதை ரவீந்திரன் ஐயா அவருடைய பணிகளில் பார்க்கிறேன். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்பது போல விஜயராகவன் ஐயா அவர்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கைக்கு செல்வங்களை கொடுத்து, அதாவது பொருட்செல்வங்களை கொடுத்து கல்வி செல்வங்கள் பெறுவதற்காக மிகப்பெரிய ஒரு கொடையை செய்து கொண்டு ரொம்ப எளிமையாக நம்முடைய அமர்ந்திருக்கிறவர் விஜயராகவன் ஐயா. உண்மையாக அன்பு சிவா அவர்கள் உண்மையிலே என் அன்புக்கு சிவமாக இருக்கிறவர் அன்பு சிவா. ஒரே கல்லூரியில் பணி செய்திருக்கிறோம், ஒரே துறையில் பணியாற்றி இருக்கிறோம். பணி செய்த காலத்திலிருந்தே சிறப்பாக எழுதுகிற பேசுகிற ஆற்றல் மிக்க அவருடைய நூலை இன்றைக்கு வெளியிட்டு பேசுவதற்கு நல்வாய்ப்பு கொடுத்தமைக்கு சிவா அவர்களுக்கும் இந்த தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்திற்கும் இந்த அமைப்பிற்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டு சென்று கொண்டிருக்கிற நம்முடைய அப்துல் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த ஒரு தமிழ் விழாவுக்கு ஒரு ஆங்கில ஆசிரியர் மாருதி மைந்தன் அவினாசியிலிருந்து ஒரு ஆங்கில ஆசிரியர் நம்முடைய கூட்டத்தில் இந்துஸ்தான் பள்ளியிலே பணியாற்றுகிற எங்கள் அருமை தமிழையா அவர்கள் வந்திருக்கிறார். நிறைய பேரை குறிப்பிடலாம். கிட்டத்தட்ட 400 சான்றோர்கள், ஒருத்தர் 2 பேர்ல இந்த புத்தகத்துல 550 சான்றோர்களுடைய பொன்மொழிகள், கிட்டத்தட்ட 3000 பொன்மொழிகளை 2 பேரும் சேர்ந்து தொகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வாசித்திருப்பார்கள், எத்தனை புத்தகங்களை அவர்கள் புரட்டி இருப்பார்கள். அந்த ஒவ்வொரு புத்தகத்திலும் உயிராக கசிந்திருக்கிற அந்த மைய பொருளை எப்படியெல்லாம் இந்த கண்கள் தேடி தேடி எடுத்திருக்கின்றன என்று நினைக்கிற பொழுது ரொம்ப அதுல பெண் சான்றோர்கள் 33. நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இங்க
கம்பன்ல தொடங்கி உலக சான்றோர்களுடைய எல்லா பட்டியலையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிற ஒரு நூல் தான் இந்த சான்றோருடைய பொன்மொழி என்கிற நூல். விஜயராகவன் ஐயா அவர்கள் சொன்னது போல உண்மையிலே இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு மொழிக்கு 2 மொழி எழுதணும். ஒண்ணு நமக்கு, இன்னொன்னு நம்முடைய உறவினர்களுக்கு இல்ல நண்பர்களுக்கு என்று சொல்லி 2 நூல்களை கொண்டு போவது. வள்ளுவரை படித்தால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று இந்த சமூகம் கொண்டாடுகிற இந்த சூழலில் உலக அறிஞர்களுடைய அவருடைய அனுபவத்தினுடைய சாரமாக பிழிவாக இருக்கிற இந்த நூல் உண்மையிலே தமிழ் சமூகம் கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இங்க இருக்கிற இளையோருக்கு சொல்றேன், நீங்க பேச்சு போட்டியில கட்டுரை போட்டியில பங்கெடுக்க ஆர்வம் இருக்கிற குழந்தைகள் இந்த நூலை புரட்டி பார்த்தால் உங்களால் சிறப்பாக பேச முடியும். உங்களுடைய கட்டுரைகளில் அருமையான மேற்கோள்களை உங்களால் காட்ட முடியும் என்பதற்கு இந்த நூல் ஒரு சான்றாக இருக்கிறது. ஒரு பெரிய முயற்சி அம்மா அவர்களும் அன்பு சிவா அவர்களும் எடுத்திருக்கிற இந்த முயற்சி உண்மையிலே பாராட்டுக்குரிய பிரமாண்டமான ஒரு முயற்சி. அந்த காலையிலிருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் இருந்தன. அது எல்லாத்தையும் நான் சொல்லல, நான் தவிர்க்கிறேன். ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். என்ன மாதிரி பொன்மொழிகள் இருக்கு என்று இந்த புத்தகத்தை படிக்காதவர்கள் நினைக்கலாம் இல்லையா? அதற்காக ஒரு சில பொன்மொழிகளை நான் இந்த புத்தகத்திலிருந்து கொஞ்சம் சேகரித்து வந்திருக்கிறேன், அதை வாசிக்கிறேன், அவ்வளவுதான். எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதன் என்று சொல்கிறார். கட்டுப்பாடு என்பது சுதந்திரம் இல்லாது, ஆனா சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதுதான் சுதந்திர மனிதனுக்கு அழகு என்று சொன்னவர் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள். இப்ப காந்தியினுடைய மேற்கோள் இங்கு அற்புதமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அன்பு ஒருபோதும் கேட்பதில்லை, எப்போதும் கொடுக்கும் என்று சொல்கிறார் மகாத்மா. அன்பு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த அன்பை பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். புத்தர் சொல்கிறார், தன்னலத்தை வென்றவன் ஆனந்தமாக இருப்பான் சொல்கிறார். இப்ப நம்ம ஆனந்தமாக இல்லைன்னா அதனுடைய பொருளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தன்னலத்தை வென்றவன் ஆனந்தமாக இருப்பான் என்ற ஒரு அழகான மேற்கோள். எனக்கே சொன்னது போல இருக்கு, அர்த்தமற்ற சொற்களை விட அர்த்தமுள்ள ஒரு செயல் மேலானது என்று புத்தர் சொல்றார். எவ்வளவு அற்புதமான மேற்கோள்களுக்காக சொல்றேன். விவேகானந்தருடைய ஒரு பொன்மொழி, துருப்பிடித்து தேய்வதை விட உடைத்து தேய்வதே மேலானது. என்ன அற்புதமான இது! எத்தனை புத்தகத்தை படித்து இப்படி நம்ம தேடி கண்டடைய முடியும் என்பதை யோசித்து பாருங்க. அப்படியே அழகா நம்ம கொடுத்துறாங்க. இயேசு சொல்கிறார், அன்புள்ள இடத்தில் அச்சம் இல்லை, அன்புள்ள இடத்தில் அச்சம் இல்லை. இயேசுநாதர். நபிகள் நாயகத்திற்கு வருகிறோம். உண்மையான அடக்கம் எல்லா நல்ல பண்புகளுக்கும் அடிப்படை. அடக்கம் தான் எல்லா பண்புகளுக்கும் அடிப்படை. தெய்வத்தின் காலடியில் சொர்க்கம், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் சொன்னது போல நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், கோடைகளை தவிர வேறு எவரும் பொய் சொல்வதில்லை என்று சொல்கிறார். கோடைகளை தவிர வேறு எவரும் பொய் சொல்வதில்லை என்று ஒரு மேற்கோள் இதில் கையாளப்பட்டிருக்கிறது. ஞானம் வருகிறது போது அகங்காரம் அகன்று போகிறது. நம்ம எல்லாருடைய துன்பத்துக்கு ஒண்ணுதான் காரணங்க. என்னன்னா, நான் என்கிற அகந்தை, கௌரவம், வரட்டு கௌரவம் சொல்றாங்க இல்லைங்களா, இதெல்லாம் சுமந்து கொண்டு திரிவதனால்தான் நாம் துன்பப்படுகிறோம். ஞானம் வரும்போது அகங்காரம் அகன்று போகிறது என்று ராமகிருஷ்ணர் தான் சொல்கிறார். கண்ணதாசன், சோம்பி நிற்கும் மனிதரிடம் துன்பங்கள் உற்பத்தியாகின்றன என்று சொல்கிறார். யாரெல்லாம் துன்பப்படுகிறார்கள்னா, யாரெல்லாம் சோம்பேறிகளோ அவர்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம், இது முக்கியமானதுங்க, நம்ம எல்லாருக்காக சொல்றேன். இந்த பிரபஞ்சம் கோடைகளுக்கு சாதகமாக இருக்காது. இந்த பிரபஞ்சம் கோடைகளுக்கு சாதகமாக இருக்காது என்று சாக்ரட்டிஸ் அவர்கள் முடிகிறார்கள். அதே சாக்ரட்டிஸ், ஒரு நேர்மையான மனிதன் எப்பொழுதும் ஒரு குழந்தை, ஒரு நேர்மையான மனிதன் எப்பொழுதும் ஒரு குழந்தை. கடைசியாக இங்கர்சால், உங்களுக்கு என்று என்ன உரிமை வேண்டுகிறீர்களோ, இந்த ஒரு பழக்கம் போதுங்க.
உங்களுக்கு என்று என்ன உரிமை வேண்டுகிறீர்களோ அதையே பிறருக்கும் அழியுங்கள் என்று இங்கர்சால் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய நல்ல பொன்மொழிகள் எல்லாம் இருக்கிற ஒரு நூல் தான் இந்த சான்றோருடைய ஆண்டோர்களுடைய அமுத மொழிகள் என்கிற நூல். புவியரசு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நல்ல சொல் இருட்டை வெளிச்சப்படுத்தும் என்று சொல்லுவார்கள். தமிழ் இலக்கணம் சொல்லுகிறது எல்லா சொல்லும் பொருள் குறிக்கிறது என்று சொல்லுகிறது. இப்ப இது எல்லாவற்றையும் தாண்டி வள்ளுவர் 1330 குறட்பாக்களில் ஒவ்வொரு சொல்லும் அர்த்தமுடையவை, தவிர்க்க முடியாத சொற்கள் என்பதெல்லாம் இந்த தமிழ் சமூகம் அறிந்த ஒன்று. அந்த வரிசையில் இந்த நூல் ஆண்டோருடைய அமுத மொழிகள் என்கிற நூல் உண்மையிலே எல்லோரும் வாசிக்க வேண்டிய, எல்லோரும் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய, எல்லோரும் அடுத்தவர்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த நூல் கிடைச்சதுக்கு அப்புறம் மனசு தவிக்குது. என்ன செய்றீங்களா, தினம் ஒரு செய்தியை இப்படி சமூக ஊடகங்களை போட்டா என்ன அப்படின்னு, ஆண்டோரின் அமுத மொழிகள் அப்படின்னு தலைப்பு போட வேண்டியது. இந்த 2 படைப்பாளருடைய பேரை போட்டுட்டு இன்னைக்கு ஒரு பொன்மொழியை போடுறோம். அப்ப கிட்டத்தட்ட 3000 இல்லையா? அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கான செய்தி இந்த ஒரு புத்தகத்துக்குள்ள இருக்கு. தினம் ஒண்ணு போட்டீங்கன்னா 10-10.5 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ச்சியா போடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நூலில் இருக்கிறது. இந்த மாதிரி அரிதான நூல்கள் அரிதாகவே என்றைக்காவது தோன்றும். அந்த வகையில தோன்றிய இந்த அருமை நூலுக்கு தொகுப்பாளர்களாக இருந்த முனைவர் மு அன்பு சிவா, முனைவர் பி ஜெமிமா ஜெபசெல்வி ஆகியோரை உங்கள் அனைவரின் சார்பாக, நான் வாழ்த்தல, உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் நிறைய நூல்கள் எழுத வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நல்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பு.